ஹலோ காய்ஸ், நேற்று ஈவினிங் நாங்கள் ஷாப்பிங் போகலாம், ஷாப்பிங் முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் கிளம்புனோம். ஸோ துறையூரில் இருக்கிற தங்கமயில் ஷாப் தான் வந்து போயிருந்தோம். ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணோம், ஃபுல்லாக ஷாப்பிங் மால் எல்லாமே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக வந்து பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த திங்ஸ்லாம் பார்த்துட்டு பாப்பா ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்தோம். 2 to 3 வீக்ஸ் வந்து ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வந்து. ஸோ வந்து நேற்று போனதுனால ரொம்பவே வந்து பாப்பாவுமே ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாயில் தான் வந்து கேட்கல. ஸோ வந்து கையில் காமிச்சு காமிச்சு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாப்பாட்டெலாம் நிறையா திங்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ளவங்க வந்து பிஸ்கட் ஒன்று கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாவுக்கு நான் பிஸ்கட் கொடுத்ததில்லை இது வரையும். ஸோ வந்து கொடுக்காததுனால வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு கடைசியில் அவங்க அப்பாவே வந்து சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் போகிற டைமில் வந்து அஸ்வின்ஸில் போயிட்டு பாப்பாவுக்கு ஓமம் பிஸ்கட் வாங்கினோம். வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹோட்டல் போயிருந்தோம். ஹோட்டல் போய்ட்டு அந்த பில் நோட் புக்லாம் வச்சு பாப்பாக்கு டச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்குமே பசி வந்ததுனால அவளுக்குமே நான் வந்து சப்பாத்தி கொடுத்தேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போயிட்டுருக்கும்போது அவளுக்கு வாங்கின திங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்குமே வந்து பசி, தூக்கம் இதெல்லாம் வந்துட்டதுனால ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.